வணக்கம் நண்பர்களே, உங்கள் சேனலுக்கு வருக. பெரும்பாலும் ஒரு பல்லி நம் வீடுகளில் காணப்படுகிறது. அதன் அர்த்தம் என்ன என்று நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். வீட்டில் பல்லி தோன்றுவது ஒரு நல்ல அறிகுறியா அல்லது கெட்ட அறிகுறியா? வேதங்கள், வாஸ்து மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் பல்லியைப் பற்றி பல மர்மங்கள் கூறப்பட்டுள்ளன. எனவே இன்றைய வீடியோவில் வீட்டில் பல்லி தோன்றுவது உண்மையில் என்ன செய்தியை தருகிறது, அது நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். வீட்டில் பல்லி தோன்றுவது சுபமானதா அல்லது அசுபமானதா? இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மக்களின் நம்பிக்கை, பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கைகளுடன் தொடர்புடையது. இந்திய கலாச்சாரம் மற்றும் வேதங்களில் ஒவ்வொரு உயிரினம், பறவை மற்றும் சிறிய பூச்சிகள் கூட ஒரு சிறப்பு குறியீட்டு முக்கியத்துவத்தை வழங்கியுள்ளன. பல்லி என்பது மக்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கும் உயிரினங்களில் ஒன்றாகும். ஆனால் உண்மையில் அதன் தோற்றத்திற்கு பின்னால் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் ஜோதிட அறிகுறிகள் மறைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக வீட்டில் உள்ள பல்லி சுவர்களில் ஊர்ந்து பூச்சிகளை உண்ணும் ஒரு சாதாரண உயிரினமாக மட்டுமே மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் வேத நம்பிக்கைகள், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் மதக் கண்ணோட்டத்தில் அதன் தோற்றம் சுபமான மற்றும் அசுபமான சூழ்நிலைகளை பிரதிபலிக்கும். பல்லியின் வீழ்ச்சி அதன் திசை, நிறம், அளவு மற்றும் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு அறிகுறிகள் விளக்கப்படுகின்றன. பல்லியின் இயக்கத்திலிருந்து மனித வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், லாப நஷ்டம் மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை கணிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. முதலாவதாக, நாம் அறிவியல் பார்வையில் இருந்து பார்த்தால் வீட்டில் பல்லி இருப்பது முற்றிலும் இயல்பானது. இது சுற்றுச்சூழலின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை பொறுத்தது. வெப்பமான மற்றும் ஈரப்பதமான இடங்களில் பல்லிகள் அதிகமாக தெரியும். பல்லி உணவாக உண்பதால், அவை வீட்டில் இருப்பதால் கொசுக்கள், ஈக்கள் மற்றும் பிற பூச்சிகள் அங்கு உள்ளன. இந்த வகையில் பல்லி வீட்டின் இயற்கையான துப்புரவாளராகவும் கருதப்படலாம். இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை, ஆனால் வீட்டை பூச்சிகள் இல்லாமல் வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் அறிவியல் பார்வையில் இது சாதாரணமானது மற்றும் நன்மை பயக்கும் என்று கருதப்பட்டாலும், மத மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பல்லியின் பார்வை மங்களகரமான மற்றும் அசுபமான அறிகுறிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்து மதத்தில் பல்லியுடன் தொடர்புடைய கோலி சாஸ்திரம் என்ற அறிவு பரவலாக உள்ளது. இந்த வேதத்தில் பல்லி விழுவது மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றிய விரிவான விளக்கம் உள்ளது. பல்லி விழுவது எதிர்கால நிகழ்வுகளை குறிக்கும் ஒருவித அறிகுறியை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. பல்லி ஒரு நபர் மீது விழுந்தால் அது இன்னும் முக்கியமானதாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது உடலின் எந்த பகுதியில் விழுந்துள்ளது என்பதன் அடிப்படையில் மங்களகரமான மற்றும் அசுபமானவை தீர்மானிக்கப்படுகின்றன. உதாரணமாக, பல்லி தலையில் விழுந்தால் அது மரியாதை மற்றும் கௌரவத்தை பெறுவதற்கான அறிகுறியாகும். அதே நேரத்தில் முகத்தில் விழுவது தகராறு அல்லது பிரச்சனையின் அறிகுறியாக கருதப்படுகிறது. கையில் விழுவது பணம் பெறுவதற்கான அடையாளமாகும். காலில் விழுவது ஒரு பயணத்தை குறிக்கிறது. இந்த வழியில் பல்லி விழும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வெவ்வேறு அர்த்தம் உள்ளது. இப்போது நாம் ஒரு பல்லியை பார்ப்பது பற்றி மட்டுமே பேசினால், அதனுடன் தொடர்புடைய பல நம்பிக்கைகளும் உள்ளன. வீட்டில் ஒரு பல்லியை திரும்ப திரும்ப பார்ப்பது வீட்டின் சூழலில் சில மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை குறிக்கிறது. சமையலறையில் பல்லி காணப்பட்டால் அது அசுபமாக கருதப்படுகிறது, ஏனெனில் சமையலறை லட்சுமியின் தலமாக கருதப்படுகிறது. மேலும் அங்கு பல்லி இருப்பது தேவையற்ற சச்சரவுகள் அல்லது நிதி இழப்பை குறிக்கலாம். மாறாக, வழிபாட்டு தலத்திற்கோ அல்லது வீட்டின் வாசலிலோ பல்லி காணப்பட்டால் அது வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் வருவதற்கான அறிகுறியாக இருப்பதால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பல்லி இருப்பது சில சமயங்களில் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அல்லது குறைபாடுகள் எழுந்திருப்பதை குறிக்கிறது. சுவர்களில் பல்லிகளை மீண்டும் மீண்டும் பார்ப்பது வீட்டில் ஆற்றல் சமநிலை மோசமடைந்து வருவதையும் அதை சரிசெய்ய வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. குறிப்பாக பல்லிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டால் அது அசுபமாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது வீட்டின் தூய்மை மற்றும் ஆற்றல் இரண்டின் நிலையை பலவீனப்படுத்துகிறது. மறுபுறம், சில அறிஞர்கள் பல்லி லட்சுமி தேவியின் வாகனமாகவும் கருதப்படுகிறது என்று நம்புகிறார்கள். எனவே வீட்டில் அதன் தோற்றம் சில நேரங்களில் செல்வம், செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தின் குறிகாட்டியாகும். பல்லியின் நிறமும் ராசிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு வெள்ளை பல்லி காணப்பட்டால் அது மங்களம், தூய்மை மற்றும் புதிய வாய்ப்புகளின் சின்னமாகும். மஞ்சள் பல்லி பண ஆதாயங்களை குறிக்கிறது, அதே நேரத்தில் ஒரு கருப்பு பல்லி அசுபமாகவும் துன்பத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. பச்சை பல்லி செழிப்பு மற்றும் நேர்மறையின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே பல்லியின் பார்வை மட்டுமல்ல, அதன் நிறம் மற்றும் திசையும் முக்கியம். இது தவிர பல்லியின் நடத்தை அறிகுறிகளையும் தருகிறது. பல்லி வேகமாக மேல்நோக்கி நகர்ந்தால் அது முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது. அதே நேரத்தில் பல்லி கீழ்நோக்கி இறங்குவது நிதி இழப்பு, மனச்சோர்வு மற்றும் சிக்கல்களை குறிக்கிறது.
பள்ளி சுவரில் அசையாமல் நிற்பதைக் கண்டால் தற்போதைய காலகட்டத்தில் நிலைமைகள் நிலையானதாக இருக்கும். பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது என்று அர்த்தம். வீட்டில் ஒரே இடத்தில் பல்லி மீண்டும் மீண்டும் காணப்பட்டால் அது ஏதோ ஒரு சிறப்பு செய்தியை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். உதாரணமாக, பல்லி பிரதான வாசலில் மீண்டும் மீண்டும் காணப்பட்டால் விரைவில் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருவார் என்று அர்த்தம். படுக்கையறையில் அது காணப்பட்டால் அது திருமண வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் அல்லது புதிய அனுபவங்களின் அறிகுறியாக இருக்கலாம். நாட்டுப்புற நம்பிக்கைகளில் பல்லி லட்சுமி தேவியின் குறிகாட்டியாகவும் கருதப்படுகிறது. பல்லி சாப்பாட்டு இதத்திற்கு அருகில் இருக்கும்போது வீட்டில் உணவு மற்றும் பணப்பற்றாக்குறை இருக்காது என்பதற்கான அறிகுறியாகும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அது மீண்டும் மீண்டும் உணவில் விழுந்தால் அது மிகவும் அசுபமாகக் கருதப்படுகிறது. ஏனெனில் அது நோய்களையும் அமைதியின்மையையும் குறிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், வீட்டில் பல்லியை பார்ப்பது ஒரு சாதாரண நிகழ்வு மட்டுமல்ல, அதனுடன் தொடர்புடைய பல மத, ஜோதிட மற்றும் வாஸ்து நம்பிக்கைகள் உள்ளன. சில நேரங்களில் அது மங்களம், வெற்றி மற்றும் செழிப்புக்கான அடையாளமாகும். மேலும் சில நேரங்களில் அது இழப்பு, தகராறு மற்றும் நெருக்கடியையும் குறிக்கிறது. இவை அனைத்தும் பல்லியின் திசை, நிறம், எண் மற்றும் நடத்தையை பொறுத்தது. எனவே, வீட்டில் ஒரு பல்லி காணப்பட்டால் அதை ஒரு பூச்சி உண்ணும் உயிரினமாக மட்டும் கருதாமல் அதன் பின்னால் மறைந்திருக்கும் அறிகுறிகளை புரிந்துகொள்ள முயற்சிக்கவும். எனவே, வீட்டில் பல்லி தோன்றுவது முற்றிலும் சுபமானதோ அல்லது முற்றிலும் அசுபமானதோ அல்ல என்று கூறலாம். இது சூழ்நிலைகள் மற்றும் அறிகுறிகளை பொறுத்தது. இது நேர்மறை ஆற்றல், செல்வம், செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தின் அடையாளமாக மாறினாலும் சில நேரங்களில் அது வரவிருக்கும் சவால்கள் மற்றும் சிக்கல்களையும் குறிக்கிறது. இந்திய மரபுகள் மற்றும் வேதங்களின்படி நாம் அதை சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டால் ஒரு பல்லியின் தோற்றம் நம் வாழ்க்கைக்கு முக்கியமான செய்திகளை கொண்டுவருகிறது. இந்திய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய நிகழ்வும் சுப மற்றும் அசுபமான அறிகுறிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று வீட்டில் ஒரு பல்லி தோன்றுவது. பொதுவாக பல்லி சுவர்களில் ஏறி இறங்குகிறது. மக்கள் அதை ஒரு சாதாரண உயிரினமாகக் கருதி புறக்கணிக்கிறார்கள். ஆனால் வேதங்கள், வாஸ்து மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் பல்லிக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பல்லி காணப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி பெரும்பாலும் மக்களின் மனதில் எழுகிறது. ஏனெனில் பல வகையான நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்களும் அதனுடன் தொடர்புடையவை. முதலாவதாக, அறிவியல் பார்வையில் பார்த்தால் பல்லி ஒரு பாதிப்பில்லாத உயிரினம். அது பூச்சிகள், கொசுக்கள் மற்றும் ஈக்களை சாப்பிடுகிறது. இதனால் வீட்டை பூச்சிகளிலிருந்து விடுவிக்கிறது. வீட்டில் பூச்சிகள் இருப்பதும் வீட்டில் பூச்சிகள் இருப்பதற்கும் சூழல் ஈரப்பதமாகவும் வெப்பமாகவும் இருப்பதற்கும் ஒரு அறிகுறியாகும். இது சம்பந்தமாக வீட்டில் பல்லி காணப்பட்டால் பயப்படத் தேவையில்லை. மாறாக அது வீட்டின் இயற்கையான துப்புரவாளராக கருதப்பட வேண்டும். ஆனால் மத மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது பல்லியின் பார்வை, விழுதல், திசை, நிறம் மற்றும் இடம் ஆகியவை பல வகையான நல்ல மற்றும் அசுபமான அறிகுறிகளை வழங்குகின்றன. ஒரு பல்லி தென்பட்டால் முதலில் அது எங்கு காணப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். உதாரணமாக, அது பூஜை அறையில் காணப்பட்டால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மேலும் அது தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தின் அறிகுறியாகும். அதே சமயம் அது சமையலறையில் காணப்பட்டால் அது உணவு மற்றும் செல்வ இழப்பை குறிக்கிறது என்பதால் அது அசுபமாக கருதப்படுகிறது. அதேபோல் வீட்டின் பிரதான வாசலுக்கு அருகில் பல்லி காணப்பட்டால் அது வீட்டிற்கு விருந்தினர்கள் வரவிருக்கிறார்கள் என்றும், அது படுக்கையறையில் இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் அல்லது மாற்றங்களை குறிக்கிறது என்றும் அர்த்தம். ஒரு பல்லி காணப்பட்டால் அதை உடனடியாக கொல்ல முயற்சிக்கக்கூடாது. ஏனெனில் பல நம்பிக்கைகளின்படி அது அசுபமான பலன்களைத் தரும். மாறாக அதை மெதுவாக வெளியே எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்லி பூஜை அறையில் அல்லது கடவுள் சிலைகளில் காணப்பட்டால் அது மங்களகரமானதாக கருதப்பட வேண்டும். மேலும் ஒருவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதை ஒரு கெட்ட சகுனமாக கருதக்கூடாது. பல்லியின் நிறமும் முக்கியமானது. நீங்கள் வெள்ளை அல்லது வெளிர் நிற பல்லியை கண்டால் அது நல்ல செய்தியின் அறிகுறியாகும். அதை பார்த்த பிறகு கடவுளை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் மஞ்சள் பல்லியை கண்டால் அது செல்வத்தை பெறுவதற்கான அறிகுறியாகும். பச்சை பல்லி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமாகும். அதே சமயம் நீங்கள் ஒரு கருப்பு பல்லியை கண்டால் அது சச்சரவுகள் மற்றும் சிரமங்களை குறிக்கிறது என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பல்லியை கண்டால் உடனடியாக உங்கள் வீட்டை சுத்தம் செய்து உப்பு நீரில் துடைத்து எந்த பேரழிவும் வரக்கூடாது என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். பல்லி மேல்நோக்கி செல்வதைக் கண்டால் அது முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் அறிகுறியாகும். அதை பார்த்த பிறகு ஒருவர் நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் மனதில் நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆனால் அது கீழ்நோக்கி செல்வது போல் தெரிந்தால் அது இழப்பையும் சிரமத்தையும் குறிக்கிறது.
அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பல்லியைக் கண்டால் ஹனுமான் சாலிசாவை ஓதவும் அல்லது விஷ்ணுவை தியானிக்கவும். இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகள் நீங்கும். ஒரு பல்லி திடீரென்று கடந்து சென்றால் பயப்படுவதற்குப் பதிலாக ஒருவர் அதை ஒரு அடையாளமாகக் கருதி அமைதியாக இருக்க வேண்டும். வேதங்களில் பல்லி லட்சுமி தேவியின் குறிகாட்டியாகவும் கருதப்படுகிறது. எனவே அது உணவுக்கு அருகில் காணப்பட்டாலும் உணவை தொடவில்லை என்றால் அது உணவு மற்றும் செல்வம் அதிகரிப்பதற்கான அறிகுறியாகும். அத்தகைய நேரத்தில் ஒரு பல்லி காணப்பட்டால் உணவை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மேலும் மாதா லட்சுமியை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அது உணவின் மீது விழுந்தால் அது அசுபமாகக் கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் உணவை உடனடியாக அகற்ற வேண்டும். வீட்டை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். அக்னி தேவனுக்கு பலி கொடுத்து சுத்திகரிக்க வேண்டும். பல்லி தொடர்ந்து ஒரே இடத்தில் காணப்பட்டால் அதை ஒரு அடையாளமாகக் கருதி ஒருவர் தனது வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனெனில் அது பெரும்பாலும் வரவிருக்கும் மாற்றங்களை குறிக்கிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் ஒரு பல்லி மீண்டும் மீண்டும் காணப்பட்டால் அது வீட்டில் வாஸ்து குறைபாடு இருப்பதற்கான அறிகுறியாகும். மேலும் எதிர்மறை சக்தியின் ஓட்டம் அதிகரித்து வருகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் பல்லியைக் கண்டால் உடனடியாக வீட்டை சுத்தம் செய்து துளசி செடியை நட்டு உப்பு நீரில் தரையை துடைத்து வீட்டில் தொடர்ந்து விளக்கு ஏற்றி எதிர்மறை சக்திகள் நீங்கும். நீங்கள் பல்லியைக் கண்டால் பயப்படவோ அல்லது கோபப்படவோ கூடாது. அதை ஒரு அறிகுறியாகக் கருதி நல்ல செயல்களை செய்ய வேண்டும். ஒரு பல்லி ஒரு நல்ல இடத்தில் காணப்பட்டால் கடவுளின் பெயரைச் சொல்லி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் அது ஒரு அசுபமான இடத்தில் காணப்பட்டால் தவம் செய்து அதை சுத்திகரிக்க வேண்டும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. தென்னிந்தியாவில் கோலி சாஸ்திரத்தின்படி பல்லி விழுவதும் பார்ப்பதும் இரண்டுக்கும் அதிக முக்கியத்துவம் உண்டு. அங்கு ஒரு பல்லி காணப்பட்டால் அதை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் அதன் நடத்தை மற்றும் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அது மேல்நோக்கி ஏறினால் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறிக்கிறது. அது உணவு இடத்தை விட்டு ஓடிவிட்டால் அது தூய்மையின் அறிகுறியாகும். அத்தகைய சூழ்நிலையில் மக்கள் பிரார்த்தனை செய்து வரவிருக்கும் காலத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு பல்லி காணப்பட்டால் உடனடியாக ஹனுமான்ஜி அல்லது விஷ்ணுவை நினைத்து இந்த அடையாளம் நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று மனதில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற பிரபலமான நம்பிக்கை உள்ளது. பல்லி ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் காணப்பட்டால் அது ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறியாகும். அத்தகைய சூழ்நிலையில் ஒருவர் வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடித்து தவறான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். சுருக்கமாக ஒரு பல்லி காணப்பட்டால் முதலில் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. அது ஏதோ ஒரு அறிகுறியின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிவியல் பார்வையில் அது பூச்சிகளை உண்ணும் ஒரு பயனுள்ள உயிரினம். மேலும் மதக் கண்ணோட்டத்தில் அது நல்ல மற்றும் அசுப அறிகுறிகளை தருகிறது. எனவே நீங்கள் ஒரு பல்லியைக் கண்டால் நீங்கள் பயப்படக்கூடாது. மாறாக அது எங்கே எந்த நிலையில் எந்த திசையில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அது சுபமாக இருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அது அசுபமாக இருந்தால் தவம் செய்து சுத்திகரிக்கவும். வீட்டை நடைமுறையில் சுத்தம் செய்யுங்கள். பல்லியை கொல்வதற்கு பதிலாக மெதுவாக வெளியே எடுத்து எதிர்கால சவால்களுக்கு தயாராகுங்கள். இது வேதங்கள் மற்றும் அனுபவத்திலிருந்து நாம் பெறும் சமநிலையான மற்றும் விவேகமான நடத்தை. நண்பர்களே, வீட்டில் ஒரு பல்லியை பார்ப்பது ஒரு சாதாரண நிகழ்வு மட்டுமல்ல. அதன் பின்னால் பல நல்ல மற்றும் அசுப அறிகுறிகள் மறைந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இவை அனைத்தும் பல்லியின் திசை, நிறம் மற்றும் இருப்பிடத்தை பொறுத்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக வீடியோவை லைக் செய்து பகிரவும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மத மற்றும் வாஸ்து அறிவை பெற சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.